யூ வில் நாட் மிஸ் இட். ரொம்ப அற்புதமான கண்டென்ட்டை உங்களை பெரிய அளவில் ஜெயிக்க வைக்கும். திருக்குறள் ஃபார் மார்க்கெட்ஸ். அகர முதல் எழுத்தெல்லாம் டோன்ச்சியன் சேனல் முதற்றே. யூ டூ கேன் திங்க், யூ டூ கேன் ட்ரேட், யூ டூ கேன் வின். எல்டிசி சிவி கிரேட்டர் தேன். எந்த இடத்துல 100% ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஜெபு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் குரு த அல்கெமிஸ்ட். போன வாரம் திருக்குறள் ஃபார் ரிவர்சல் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஜஸ்ட் இதுக்கு முந்தைய வீடியோ இது நல்ல ரீச் ஆச்சு. இது இன்னும் கொஞ்சம் நிறைய ரீச் ஆகுனுச்சா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். யூ வில் நாட் மிஸ் இட். ரொம்ப அற்புதமான கண்டென்ட்டை உங்களை பெரிய அளவில் ஜெயிக்க வைக்கும். ஓகேவா? அதில் ஒரு 2-3 கேள்வி மட்டும் ரிப்பீட்டடாக எல்லோரும் கேட்டுட்டு இருந்தாங்க. ஒன்று, எப்படி இந்த நம்பரை கண்டுபிடிக்கிறது? 2வது, இன்ட்ராடேல யூஸ் பண்ணலாமா? 3வது, ஸ்விங் ட்ரேட் யூஸ் பண்ணலாமா? இதெல்லாம் நிறைய கேள்வி கேட்டிருந்தீங்க. இது எல்லாத்துக்கும் பதில் கொடுக்கறதுக்காக இந்த வீடியோ. ஓகே, ஜெபு நிறைய எஃபர்ட் போட்டுட்ருக்காங்க. இதுக்காக டெஃபினட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அக்கௌண்ட் ஓன் பண்ணுங்கள். டெஸ்க்டாப் பிஎக்ஸி வச்சுட்டு இருக்காங்க. என்னோடது ஏடிபி மைனஸ் எல்டிபி ஃபார்முலா இருக்குல்ல, 4ஆம் கிளாஸ் கணக்கு இருக்கு இல்லையா, அந்த வீடியோவை பாருங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணணும், புரியணும் அப்படின்னாக்கா இவங்ககிட்ட இந்த கம்பாலா டெஸ்க்டாப் பிஎக்ஸி உங்களுக்கு பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஸோ லெட்ஸ் டைவ். இது எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலாவை உங்களுக்கு சொல்லிடுறேன். எனக்கு இந்த வீடியோ ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறவங்களுக்கு புரியாமல் போயிடக்கூடாது இல்லையா, அதுக்காக இந்த ஃபார்முலாவை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இப்போது இது திருக்குறள் ஃபார் மார்க்கெட்ஸ். அகர முதல் எழுத்தெல்லாம் டோன்ச்சியன் சேனல் முதற்றே மார்க்கெட். ஓகே, டோன்ச்சியன் சேனல் வித்தவுட் ஃபெயில் கற்றுக்குங்க. லென்த்து, டெப்த்து, வித்து ஸ்விம் பண்ணுங்கள். டோன்ச்சியன் சேனல் 1 கற்றுண்டா போதும், பெரிய லெவல் ஜெயிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இப்போது திருக்குறள் ஃபார் ரிவர்சல். எல்டிசி சிவி கிரேட்டர் தேன் பிஎல்டிசி. நோட் எடுத்து எழுதின்றங்க. எல்டிசி சிவி கிரேட்டர் தேன் பிஎல்டிசி. 2வது லைன் சிசிபிஎல் ஈக்குவல்ஸ் எல்டிசி. 2 லைனு. முதல் லைன் 4 வார்த்தை எல்டிசி சிவி கிரேட்டர் தேன் பிஎல்டிசி 4 வார்த்தை. 2வது லைன் 3 வார்த்தை சிசிபிஎல் லெஸ் தேன் சிசிபிஎல் ஈக்குவல் டு எல்டிசி இல்லையா? இதுதான் திருக்குறள். இதோட எக்ஸ்பேன்ஷன், ஃபர்ஸ்ட் லைனோட எக்ஸ்பேன்ஷன் லோயர் டோன்ச்சியன் சேனல் எல்டிசி லோயர் டோன்ச்சியன் சேனல் கரண்ட் வேல்யூ கிரேட்டர் தேன் ப்ரீவியஸ் லோயர் டோன்ச்சியன் சேனல் வேல்யூ. 4 வார்த்தைக்கான எக்ஸ்பேன்ஷன். 2வது லைனு கரண்ட் வேல்யூ, கரண்ட் கேண்டில் ப்ரைஸ் லோ சிசிபிஎல் ஈக்குவல்ஸ் லோயர் டோன்ச்சியன் சேனல். இதுதான் மார்க்கெட்டோட ரிவர்சல் கண்டுபிடிக்கிறதுக்கான திருக்குறள் ஃபார்முலா. ஓகேவா? இதை 2-3 எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்துட்றேன். ஆஸ் பர் செபி டைரக்டிவ் கரண்ட் மார்க்கெட் டேட்டாவை நான் காமிக்கக்கூடாது. 3 மாதம் 6 மாதம் முன்னாடி டேட்டா தான் காமிக்கணும். அதனால் பழைய டேட்டா வச்சு காமிக்கிறேன். நீங்கள் இப்போ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் அது ஒர்க் ஆகும். நேற்றுக்கு முந்தானத்துக்கு பார்த்துருந்தா கூட ஒர்க் ஆகும். போன மாதம் பார்த்துருந்தா கூட மார்க்கெட்டு அந்த இடத்துலேருந்து ஆல்மோஸ்ட் 2600 பாயிண்ட் வந்துடுச்சு. ஓகேவா? எக்ஸாக்டாக 5 பைசா ஸ்டாப் லாஸு 2600 பாயிண்ட் ரிவார்ட் கொடுத்துருக்கான். ஓகே, ஸோ இது மட்டும்தானா அப்படின்னு யோசிக்கக்கூடாது. நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் கன்சல்டண்ட்டை கன்சல்ட் பண்ணிங்க. மார்க்கெட்டில் டெஃபினட்டாக ரிஸ்க் இருக்குது. ஓகே, இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் சொல்லித்தரோம். இதுலேயும் ஹோலி கிரெயில் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இதுலேயும் ஸ்டாப் லாஸ் அடிக்கும். ஒன்லி திங், சின்ன ஸ்டாப் லாஸ், பெரிய ரிவார்டு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ பி ஜுடிஷியஸ், பி ரெஸ்பான்சிபிள், யோர் மணி. கிளியரா? ஸோ இப்போது ஒரு 2-3 எக்ஸாம்பிள் போன வாட்டி காமிச்ச எக்ஸாம்பிளே காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் உங்களோட கேள்வி ஒரு கேள்வி தான். என்ன கேள்வி? இந்த லோயர் டோன்ச்சியன் சேனல் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்பர் டோன்ச்சியன் சேனல் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு. இன்னொன்று மேடம், நீங்கள் ஒரு இந்த கேள்வி பதில் சொல்லுங்களேன். 10 × 100 × 120 எவ்வளோ மேடம்? 1,20,000. இவ்வளோ பாஸாக சொல்லிட்டீங்க, பரவாயில்லையா? பர்ப்ளெக்சிட்டி ஸ்பெல்லிங் சொல்லுங்கள். PERPLEXITY. சூப்பர். ஸோ இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ப்ரீகேஜிலேருந்து இன்னி வரைக்கும் ஓகே இந்த 2 கேள்வி யாராவது உங்களை கேள்வி கேட்டிருப்பாங்களா?
சார் 10 × 100 × 120 அஞ்சாவது வாய்ப்பாடு கேட்டிருப்பாங்க, 6ஆம் வாய்ப்பாடு கேட்டிருப்பாங்க, 10ஆம் வாய்ப்பாடு கேட்டிருப்பாங்க. இந்த 10 × 100 × 120 யாராவது கேட்டிருப்பாங்களா? கேட்டதில்லை. பர்ப்ளெக்சிட்டி ஸ்பெல்லிங் யாராவது கேட்டிருப்பாங்களா? கேட்டதில்லை. எப்படி 2 பேர் கரெக்டாக சொல்லிட்டீங்க? ஸோ எல்கேஜியில் ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பாய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏதோ 1-2 ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் கூட பக்கத்தில் சொல்லிடுவேங்க இல்லையா? இந்த கணக்கும் அஞ்சாம் வாய்ப்பாடு, 10ஆம் வாய்ப்பாடு, 15ஆம் வாய்ப்பாடு சொல்லி கொடுத்துருக்கீங்க. இன்றைக்கி 10 × 100 × 120 என்னன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க இல்லையா? ஸோ நீங்கள் யோசிக்கலாம், நான் ஒன்று சொல்லி கொடுத்தா கோடு போட்டால் நீங்கள் ரோடு போடலாம். இந்த கம்யூனிட்டிலேயே ஒரு 5-6 பேர் சூப்பராக கோடு எழுதி எனக்கு கோடு அனுப்பிட்டாங்க வேலிடேட் பண்ண சொல்லி. நான் எழுதின கோடை விட ரொம்ப அற்புதமாக ஒர்க் ஆகுது. ஸோ என்னோட பெட்டராக திங்க் பண்ணிருக்காங்க. நாங்கள் ஐ எம் நாட் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர், யூ மைட் பி அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர், உங்களுக்கு லாஜிக்கல் திங்கிங் இருக்கலாம், ரீசனிங் இருக்கலாம் இல்லையா? இந்த 5 பேர் 2 பேர் எழுதின கோடு நான் எழுதின கோடோட 10 டைம்ஸ் சுப்பீரியராக இருக்குது. ஓகே, ஸோ யூ டூ கேன் திங்க், யூ டூ கேன் ட்ரேட், யூ டூ கேன் வின். ஓகேவா? அதனால் எல்லாத்தையுமே நான் தான் சொல்லணும்னு யோசிக்காதீங்க, நீங்களும் ஜெயிக்கலாம். கிளியரா? லெட்ஸ் டைவ் இன் டு எல்டிசி சிவி கிரேட்டர் தென் பிஎல்டிசி. ஓகே, ஸோ நாங்கள் சார்ட் வச்சுட்ருக்கேன். நிஃப்டி சார்ட்டில் டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்கேன். இண்டிகேட்டரில் கிளிக் பண்ணிவிட்டு டோன்ச்சியன் சேனல் டிசி அப்படின்னு அடிக்கிறேன். இந்த கலரை ஒயிட் கலரில் மாற்றிக்கிறேன். ஸோ உங்களுக்கு கேமராவில் விசிபிலிட்டி இருக்குன்றதுக்காக அப்பர் டோன்ச்சியன் சேனலில் ஒயிட்டில் மாற்றிக்கிறேன், லோயர் டோன்ச்சியன் சேனலில் ஒயிட்டில் மாற்றிக்கிறேன். இந்த நம்பரை 210 அப்படின்னு மாற்றிக்கிறேன். இது போன வாரம் காமிச்ச வீடியோ தான், இருந்தாலும் போன வாரம் பார்க்காதவங்களுக்கு புரியாது அப்படின்றதுக்காக இதை இப்போ ஆட் பண்ணிருக்கேன். நிஃப்டி ஸ்பாட்டில் போடணும், ஃபியூச்சரில் போட்டேன். ஸோ நீங்கள் பேரலாக உங்கள் சிஸ்டத்தில் எடுத்து பார்த்துடலாம். ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி, ஏப்ரல் 8, 2025 அன்னைக்கு லோயர் டோன்ச்சியன் சேனல் கரண்ட் வேல்யூ 8ஆம் தேதியோட வேல்யூ 21,743.65 இல்லையா? இந்த வேல்யூ ப்ரீவியஸ் வேல்யூவோட ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் லைன் படிங்க. எல்டிசி சிவி greater than PLDC, lower Donchian channel current value on 8th April 2025 is greater than previous lower Donchian channel value. Inclined இருக்கணும். ஓகே, இது ஃபஸ்ட்டு கண்டிஷன், இது டிக் பண்ணிடுங்க. செகண்ட் கண்டிஷன், கரண்ட் கேண்டில் ப்ரைஸ் லோ. இந்த இடத்துல பாருங்கள் OHLCன்னு வருது இல்லையா? கரண்ட் கேண்டில் ப்ரைஸ் லோ ஈக்குவல்ஸ் எல்டிசி. ஸோ 21,743.65, 21,743.65 இந்த ரெண்டும் மேட்ச் ஆகிடுச்சுனாக்கா உங்கள்கிட்ட சின்ன ரிவர்சல், சின்ன ஸ்டாப் லாஸ், பெரிய ரிவர்சல். இந்த இடத்துலேருந்து 4,500 பாயிண்ட் 4,800 பாயிண்ட் மேலே போயிட்டான். 5 பாயிண்ட் ஸ்டாப் லாஸு, 4,800 பாயிண்ட் ரிவார்டு. 10 வாட்டி ஸ்டாப் லாஸ் எடுக்கணுமே. இந்த நம்பரை நீங்கள் தப்பாக இதுக்கு முன்னாடி நம்பரில் நீங்கள் ட்ரிகர் எடுத்துட்டீங்க. சரி, நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்பர் 209 ட்ரிகர் எடுத்துட்டீங்க, இங்கே எடுத்துட்டீங்க, 5 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் அடிச்சிட்டான். ஓகேவா? இதுக்கு முன்னாடி 208 எடுத்துட்டீங்க, $21,979 எடுத்துட்டீங்க, 5 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் அடிச்சிட்டான். இந்த இடத்துல ஒரு 5 வாட்டி ஸ்டாப் லாஸ் அடிச்சான்னு வச்சுங்க, உங்களுக்கு 5 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ், 10 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ், 50 வாட்டி 50 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் இருந்துச்சிங்க. ஒரு வாட்டி ஸ்டாப் லாஸ் அடிக்கலை, 4,800 பாயிண்ட்டு. ரிஸ்க் ரிவார்ட் இஸ் ஹியூமங்கஸ் இல்லையா? ஸோ இதை புரிஞ்சுங்க. இது ஹோலி கிரெயில் கிடையாது. நிச்சயமாக பைசா கொடுக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் பைசா கொடுத்தான்னாக்கா அன்இமேஜினபிள் பைசா கொடுத்துருவோம். இதுதான் இதோட ட்ரேடிங் அட் தி எட்ஜ் அப்படின்னு சொல்லி பேர். ஸோ நீங்கள் ஒரு
நியூ இயர் பார்ட்டிக்கு போகிறீங்க, ஒரு பெரிய மாலுக்கு போகிறீங்க, ஒரு ஈவெண்ட் ஒன்று நடக்குது, ஒரு பால் நடக்குது அப்படின்னு வச்சுங்களேன். உள்ளே போகிறீங்க, பயங்கர கூட்டமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு சின்ன ஒரு அசம்பாவிதம் உங்களால் வெளில தப்பிச்சு வர முடியாது. ஒரு ஸ்டாம்பீட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? நீங்கள் என்ன பண்ணனாக்கா கேட் பக்கத்தில் நிற்கணும். ஓகே, உள்ள பாட்டை என்ஜாய் பண்ணலாம், பிரச்சனையாக உள்ளே வெளில ஓடி வந்துடலாம் இல்லையா? ட்ரேடிங் அட் தி எட்ஜ். ஃபெயிலியர் அப்படின்னா 5 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், சக்ஸஸ்னாக்கா பெரிய ரிவார்டு. இதுதான் இந்த கான்செப்டோட கீ. ஓகே, இதை மாதிரி இன்னொரு 4 எக்ஸாம்பிள் காமிச்சிடுறேன். இதுக்கப்புறமா இந்த நம்பரை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். இது எல்லாமே 4ஆம் கிளாஸ் கணக்கு தான். உங்களுக்கு எல்லாம் தெரியும், நான் பேசுகிறதுலாம் 4ஆம் கிளாஸு, 5ஆம் கிளாஸு, மேக்ஸிமம் 11ஆம் கிளாஸ் கணக்கு தான் பேசுவேன். ஓகேவா? இந்த டோன்ச்சன் சேனலில் ஒரு 12 விதமான வேரியன்ட்ஸ் இருக்குது. ஓகே, அஸ் அ சீரீஸ் கொடுக்குறேன். இது என்ன பண்ணாக்கா என்ட்ரி கொடுக்கும். டார்கெட் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு இதை மாதிரி ஒரு திருக்குறள் எழுதியிருக்கேன். ஓகே, எக்ஸ்டர்னல் டார்கெட் எப்படி கண்டுபிடிக்கிறது, எந்த இடத்துல 100% ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஐ டெல் 100% ரிட்டர்ன், 300% ரிட்டர்ன் கொடுக்கறது வாய்ப்பு இருக்குது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தட்ஸ் அ வே அவுட். ஓகே, இப்போது 4 டார்கெட் எப்படி கொடுக்கும், 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு டைமிங் எப்படி பண்ணுறது. அடுத்த வாரம் புதன்கிழமை 11:30 மணிக்கு நிஃப்டி வாங்குவேன், எப்படி டைமிங் பண்ணுறது. எந்த சமயத்துக்கு ப்ரைஸ் இங்கே போகும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. இதெல்லாமே நம்ம என்ன சொல்கிறது, கொஞ்சம் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 day 2 days கண்டுபிடிச்சிடலாம். என்னோட ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி 1:30 மணிக்கு நிஃப்டி 24,238 அடிக்கும்னு சொல்லியிருப்பேன். 1:30 மணிக்கு அடிக்கலை, 1 மணி 30 நிமிஷம் அடிச்சது. ஏதோ கொஞ்சம் கோடு போடுறது தப்பு பண்ணிட்டேன். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் டைமிங்கை நீங்கள் கொண்டு வரலாம். இது எல்லாத்துக்கும் இதை மாதிரி ஒரு 12 கணக்கு இருக்குது. இந்த 12 கணக்கையும் ஒரு பீரியட் ஆஃப் 6 months 8 months எப்படி தான் திட்ட போகிறீங்க. ஓகே, திருப்பி கேள்வி கேட்க போகிறீங்க. அடுத்த வாட்டி கேட்கும்போது திட்டாமல் கேள்வி கேளுங்க, சொல்லித்தரது தான் இருக்கும். ஓகே, கொஞ்சம் பார்த்து திட்டினா கூட. ஸோ அடுத்தது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வேறு டைம் ஃப்ரேம் போகிறேன். ஓகேவா? இதில் டெல்லியில் போயிருக்கேன், நிஃப்டியில். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் மந்த்லியில் போகிறேன். ஜஸ்ட் டு ப்ரூவ் இது எல்லா டைம் ஃப்ரேமும் ஒர்க் ஆகுது அப்படின்றதுக்காக. ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 51 போட்டுக்கிறேன் லென்த்து. 1st August 2013 Thursday. ஓகே, நீங்கள் உங்கள் ட்ரேடிங் வியூவில் போட்டு பார்த்துருங்க. ஓகே, அன்றைக்கி ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். இது ஒயிட் கலர் லோயர் டோன்ச்சின் சேனல். லோயர் டோன்ச்சின் சேனல் கரண்ட் வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் ப்ரீவியஸ் டோன்ச்சின் சேனல் வேல்யூ. இன்க்ளைண்டாக இருக்கான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். அதோட வேல்யூ 145 ரூபா 27 பைசா. ஓகே, செகண்ட் ரோ, திருக்குறளில் செகண்ட் ரோ, அதில் என்னக்கா சிசிபிஎல் கரண்ட் கேண்டில் ப்ரைஸ் லோ ஈக்குவல்ஸ் எல்டிசி. ஸோ கரண்ட் கேண்டில் ப்ரைஸ் லோ என்ன, 145.27. ஓஹெச்எல்சி பாருங்கள், 145.27 ஈக்குவல்ஸ் எல்டிசி. 145.27 கீழே 1 பைசா ஸ்டாப் லாஸ் இல்லையா? அவன் போனது 336. அந்த அளவுக்கு ப்ரெசிஷன் அப்படின்னாக்கா இதுதான். அதை ஆல்வேஸ் டெல், இது ஹோலி கிரெயில் கிடையாது, இது ஸ்டாப் லாஸ் அடிக்கும். ஓகே, ஸ்டாப் லாஸ் சின்ன ஸ்டாப் லாஸ். இதுக்கு முன்னாடி நம்பர் 51 இல்லாமல் நான் 50ன்னு வச்சுக்கிறேன்னு வச்சுங்க. என் ஸ்டாப் லாஸ் இங்கேருந்து அடிச்சிருப்பான், 151 ஸ்டாப் லாஸ் அடிச்சிருப்பான். ஓகே, 1 பைசா ஸ்டாப் லாஸ். வெயிட் பண்ணி அடுத்த நம்பருக்கு எடுத்திங்கனாக்கா 2 ரூபா ஸ்டாப் லாஸ் இல்லையா? 2 ரூபா ஸ்டாப் லாஸு, ரிவார்டு 180 ரூபாய்க்கிட்ட போயிட்டான். ஸோ பல பேர் கேட்டிருந்தீங்க, இது ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஒர்க் ஆகுமா, இன்ட்ராடேக்கு ஒர்க் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. எனி டைம் ஃப்ரேம் ஒர்க் ஆகும். 1 செகண்டு, 30 செகண்டு, 1 நிமிஷம், 15 நிமிஷம் எல்லாத்துலேயுமே ஒர்க் ஆகும். ஒன்லி திங், நீங்கள் 15 செகண்ட் 1 நிமிஷத்தில் போகும்போது நீங்கள் எதிர்பார்க்குற டார்கெட் கம்மியாக இருக்கும். ஓகே, ஏன்னா அதுக்கேற்ற மூவ்மெண்ட் தான் கிடைக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் 5 நிமிஷம் 15 நிமிஷம் 1 மணி நேரம் போகும்போது பெரிய ரிட்டர்ன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 1 hour டைம் ஃப்ரேம் ஸ்விங் ட்ரேடுக்கு எடுத்துகிட்டு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நிஃப்டி பேங்க்கு போயிடுறேன். ஓகே, ஹவர்லி டைம் ஃப்ரேம். ஓகே, ஸோ நிஃப்டி பேங்க் எடுத்துகிட்டு இருக்கேன், டோன்ச்சன் சேனல் போட்டிருக்கேன்.
டோன்ஷன் சேனல் லென்த்து 94 அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகே, செப்டம்பர் 25 11:15 மணிக்கு நம்ம ஃபார்முலா சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் லைனை எல்டிசி சிவி கிரேட்டர் தென் பிஎல்டிசி வந்துச்சு இல்லையா? லோயர் டோன்ஷன் சேனல் கிரேட்டர் தென் ப்ரீவியஸ் லோயர் டோன்ஷன் சேனல். ஸோ இந்த ட்ரெண்டு உங்களுக்கு லேசாக இன்க்ளைண்டாக இருக்குது. கரெக்டாக 54,253.75 லோயர் டோன்ஷன் சேனல் வேல்யூ, லோ 54,253.75. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு, செகண்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. 54,253 ஹவர்லி சார்ட்டில் இட் ஹஸ் ரிட்டன் ஆல்மோஸ்ட் 58,000, 59,000, 61,000 போயிட்டான். ஸோ ஹவர்லி சார்ட்டில் உங்களுக்கு ஸ்விங் ட்ரேடு ஆல்மோஸ்ட் 7,500 பாயிண்ட் ரிவார்ட் கொடுத்துருக்கு. அந்த நம்பருக்கு கீழே 5 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், 5 பைசா ஸ்டாப் லாஸ். ஸோ இந்தளவுக்கு ப்ரிசிஷனாக உங்களுக்கு என்ட்ரி கொடுக்கும். ஸோ இப்போ திருப்பி டவுட்டு வந்துருக்கும் உங்களுக்கு வரும், இதெல்லாம் கரெக்டு, எப்படி அந்த 94ன்ற நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த டவுட் இருக்கு இல்லையா? அடுத்த 2 நிமிஷம் காது கொடுத்து கேளுங்க. ஓகே, வில் எக்ஸ்பிளைன் இட். இந்த ஒரு கேண்டலும் ஒரு சோல்ஜர், ஒரு போலீஸ்மேன் அப்படின்னு வச்சுங்க. ஓகே, இந்த சோல்ஜரை தாண்டி போகணுன்னாக்கா அந்த சோல்ஜரை கேன்சல் பண்ணால் தான் தாண்டி போக முடியும். ஸோ இப்போ நம்ம 20 டோன்ஷன் சேனல் வச்சுட்ருக்கோம்னாக்கா 20 சோல்ஜர் கொண்ட ஒரு குழு, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு வச்சுங்களேன். 100 அப்படின்னு வச்சுனாக்கா ஒரு பட்டாலியன், 1000ன்னு வச்சுனாக்கா ஒரு போலீஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஒரு சோல்ஜரை தாண்டி போகணுன்னாலே அந்த சோல்ஜரை நியூட்ரலைஸ் பண்ணால் தான் தாண்டி போக முடியும். ஓகேவா? இப்போ 20 சோல்ஜரை தாண்டி போகணும். 20 டோன்ஷன் சேனலுக்கு 20 பீரியட் ஹை, 20 பீரியட் லோ இல்லையா? ஸோ 20 சோல்ஜரை தாண்டி போகணும் அப்படின்னாக்கா அந்த 20 சோல்ஜரை நியூட்ரலைஸ் பண்ணால் தான் அவனை தாண்டி போக முடியும். கரெக்டாக? ஸோ இப்போ மார்க்கெட்டு இது 20 இந்த இடத்துல உடச்சிட்டு வந்துட்டார் இல்லையா? ஸோ இந்த சோல்ஜர் எல்லாருமே டெட், நியூட்ரலைஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இவனை யார் காப்பாற்ற முடியும்? இப்போ இவன்லாம் நியூட்ரலைஸ் ஆகிடுச்சு, செத்து போயிடுச்சு. இவனால் கீழே விழ ப்ரைஸை காப்பாற்ற முடியாது. ஓகேவா? அவனோட பெரிய ஆள் தான் காப்பாற்ற முடியும். அந்த நம்பரை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ இப்போ நம்ம இங்கே கீழே விழுந்திருக்கான், இங்கேருந்து ரிவர்சல் ஆகியிருக்கான். இந்த நம்பரை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னாக்கா இவனுக்கு கீழே இருக்கவன் தான் காப்பாற்ற முடியும். இந்த டோன்ஷன் சேனலுக்கு கீழே இருக்கிற யார்? இவன் தான் இருக்கான் இல்லையா? இங்கேருந்து மெஷர் பண்ணுங்க. உங்களுக்கு வேல்யூ 560 பார் வந்திருக்கு. கரெக்டாக? ஸோ இந்த 560 பாரை இது கூட ஆட் பண்ணிங்க. 94 கூட 560 ஆட் பண்ணிங்கனாக்கா 654 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 இருக்கலாம். இங்கே வந்துட்டான். கரெக்ட் தானே? ஸோ ஒரு கேண்டிலும் ஒரு சோல்ஜர். இந்த சோல்ஜர் தாண்டி கீழே வந்துட்டான்னாக்கா அந்த சோல்ஜர் டெட் அப்படின்றதால அவனால் காப்பாற்ற முடியாது. 20ன்றது ஒரு போலீஸ் ஸ்டேஷன், 100ன்றது ஒரு கம்பெனி, 1000ன்றது ஒரு பட்டாலியன். இப்படி ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? ஸோ 1000 பேர் இருக்கிற இந்த டோன்ஷன் சேனலில் கையில் கத்தி வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். மேலேருந்து கீழே வரனா தடுக்கிறதுக்குன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். ஓகேவா? இதுதான் இன்க்ளைன்டு எல்டிசி சிவி கிரேட்டர் தென் பிஎல்டிசி. ஓகேவா? ஸோ இந்த நம்பர் இருக்கு இல்லையா, டோன்ஷன் சேனல் நம்பர் இருக்கு இல்லையா, 654 கேண்டில். ஓகே, 654 கேண்டில்னாக்கா நிஃப்டியில் டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு நாளைக்கு 50 லட்சம் வால்யூம். 654 போட்டிங்கன்னு வச்சுங்களேன், 45 லட்சம் 50 லட்சம் இன்ட்டு 600, 654 போட்டால் எவ்வளோ வருது? பெரிய நம்பர் 30,000. 30,000 இன்ட்டு ஒரு லாட் வாங்கிறதுக்கு உங்களுக்கு 2 லட்சம் 2 லட்சம் வேணும் இல்லையா? எவ்வளோ பைசா தேவைப்பட? நீங்களோ நானோ கிடையாது, அது லட்சம் லட்சம் கோடி வரும் இல்லையா? ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் 654 பீரியடில் ஒரு பீரியடில் 50 லட்சம் 60 லட்சம் வால்யூம் வாங்கியிருக்கான். அவ்வளோ வால்யூம் வச்சுட்டு
அவனோட பொசிஷனை காப்பாற்றுறதுக்கு ரெடியாக இருக்கான். ஓகேவா? ஸோ இங்கே வரும்போது எல்டிசி சிவி கிரேட்டர் தென் பிஎல்டிசி வந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடுவான். சிம்பிள் தானே? 4ஆம் கிளாஸ் கணக்கு தானே? கூட்டல் கழித்தல் தானே? ஓகே. ஸோ ஏதோ ஒரு நம்பர் பார்க்குறீங்க, எந்த நம்பர்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இது 20 வச்சுட்ருக்கீங்க, டிஃபால்ட் நம்பர் உங்களுக்கு 20 தானே இருக்கும். ஸோ இவனை யாரையா காப்பாற்ற முடியும் அப்படின்னாக்கா ரொம்ப சிம்பிள் ஹேக்கு. நீங்கள் இந்த இடத்துல கர்சரை வச்சுங்க, இங்கேருந்து மெஷர் பண்ணுங்கள், ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்கனாக்கா இது வரைக்கும் வந்துடும். இவனுக்கு கீழே இருக்கவன் தான் காப்பாற்ற முடியும். 645 அந்த இடத்துல போயிட்டு யார் மனசில் யார் அப்படின்னு சொல்லி ஒரு சீரியல் பார்த்துருப்பீங்க இல்லையா? 5 கேள்வி கேட்பான், உங்கள் மனசில் யார் இருக்கான் அப்படின்னு சொல்லுவான். இந்த 645 மெஷர் பண்ணும்போது ஏதாவது கர்சர் அப்படி இப்படி தள்ளி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 645 போயிட்டீங்கனாக்கா அங்கேருந்து 2-3 அட்ஜஸ்ட் பண்ணிங்கனாக்கா எக்ஸாக்டான ப்ரெசிஷன் நம்பர் உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ இவனுக்கு கீழே இருக்கிறவன் தான் காப்பாற்ற முடியும். ஃபஸ்ட்டு இவன் எல்லாரும் டெட்டு. இவனுக்கு கீழே வந்துட்டான்னா இவனால் இவனை காப்பாற்ற முடியாது. ஓகே. ஸோ இவனுக்கு கீழே இருக்கிறவன் தான் காப்பாற்ற முடியும். இந்த நம்பரை எப்படி மெஷர் பண்ணுறது? இங்கேருந்து இதுக்கு முன்னாடி இவனுக்கு கீழே இருக்கிற லோயர் டோன்சன் சேனல் பெரிய நம்பர், அதை கண்டுபிடிக்க வேண்டியது அவங்க வேலை. ஸோ டபுள் கிளிக் பண்ணுறீங்க, இதை போயிட்டு 20க்கு மேலே 645 இல்லையா, 665 அப்படின்னு மாற்றிட்டிங்கனாக்கா இங்கே வந்துடும். இங்கே வந்த பிறகு 1-2 அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்துட்டிங்கனாக்கா எல்டிசி சிவி கிரேட்டர் தென் பிஎல்டிசி கரண்ட் கேண்டில் ப்ரைஸ் லோ ஈக்குவல்ஸ் எல்டிசி அப்படின்னு வந்துடும். இவ்வளோ சிம்பிள். இதை ஒரு 1000 சார்ட் போட்டு பார்த்துருங்க. பிட்காயின் 24/7 365 நடந்துகிட்ருக்கு. ஓகே, அதில் போட்டு பாருங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஷேரில் போட்டு பாருங்கள், டெய்லியில் போட்டு பாருங்கள், வீக்லியில் போட்டு பாருங்கள், மந்த்லியில் போட்டு பாருங்கள். இவ்வளோ சிம்பிள் இதை கண்டுபிடிக்கிறது. இதுக்கு மேலே டவுட் இருந்தது அப்படின்னாக்கா வீல் ஹேவ் ஒன் மோர் வெபினார் இதுக்காக. இதை மாதிரி நான் சொன்ன மாதிரி 12 ட்ரிக்ஸ் இருக்குது. ஓகே, எப்படி ரிவர்சல் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தோம். டார்கெட் 1 எப்படி கண்டுபிடிக்கிறது, டார்கெட் 4 எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி 100% ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்குற ஸ்பேஸை எப்படி கண்டுபிடிக்கிறது, பிரேக் அவுட் எப்படி கண்டுபிடிக்கிறது, மீன் டிவர்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, இது மாதிரி ஒரு 12 கான்செப்ட் இருக்குது. இந்த 12 கான்செப்ட்டுக்கும் ரெடியாக இருங்க. பொறுமையாக இது மாதிரி எக்ஸ்பிளைன் வீடியோ கொடுக்குறேன். கற்றுக்குங்க, ஜெயிங்க. உச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், டேக் கேர். Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.